இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து விபி சிங்கை கொண்டாடுறாங்கன்னு காரணம் எவ்வளோ பேர் அதனால் பலன் அடைஞ்சாங்க விபி சிங்கனால. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர்னு ஒருத்தர் இருக்கார், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். அவர் இன்றைக்கி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஐஎஃப்எஸ் எப்படி பாஸ் பண்ணார்? விபி சிங் வந்து அவர் பாஸ் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இவர் இருக்கும்போது 1989 இவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது 28 வயசானாக்கா ஐஎஃப்எஸ்ஸோ ஐஏஎஸ்ஸோ எழுத முடியாது. இவர் அந்த வருஷம் மட்டும் ரிலாக்ஸேஷன் கொடுத்தார் சார். எவ்வளோ ஐஏஎஸ் விஜய் இவர் தான் ஜெய்சங்கர் தான் உதாரணம் அதுக்கு. அந்த பீரியடில் வந்து ஐஏஎஸ் ஆகி நீ ஒர்க் பண்ணுறாருல, அந்த மாதிரி ராமலிங்கன் ஒருத்தர், மகாலிங்கன் ஒருத்தர் ஐஎஃப்எஸ். இந்த 28 வயசு முடிஞ்சு போச்சு, அவங்க எலிஜிபிள் இல்லை. இந்த வருஷம் மட்டும் ரிலாக்ஸேஷன் கொடுங்கன்னு போட்டார் பிரைம் மினிஸ்டர் விபி சிங். அதனால் நிறைய ஐஏஎஸ் ஐஏஎஸ்லாம் வந்தாங்க. அதில் வந்தவர் தான் இப்போ நம்மளுடைய வெளியுறவுத்துறை. ஆமாம், அதெல்லாம் இருக்கு, நிறைய பேர் பண்ணியிருக்காரு. பட் இப்போ தமிழ்நாட்டில் கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்? அவர் பாட்டாளி மக்கள் ராமதாஸ்